கடலூர் மாவட்டம் களத்தூரில் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த சம்பவம் எப்போது எப்படி நடைபெற்றது? அந்த பகுதியில் மின்வேலி அமைக்க உரிய அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா? வேதவள்ளி, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு பருவமழை முற்றிலுமாக பொய்த்துவிட்டது. இதன் காரணமாக நீர்நிலைகளும் தண்ணீர் இல்லை. குறிப்பாக திருப்பாக்கம் பகுதியில் அரசு காப்பு காடு உள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான காட்டுப்பன்றிகள், ஆயிரக்கணக்கான மான்கள் இருக்கிறது. இவைகள் அனைத்துமே தண்ணீரின்றி தவித்து வருகிறது. அவைகள் தான் தற்போது அந்த காட்டிலிருந்து வெளியேறி திருப்பாக்கம், வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் விளைநிலங்களில் நாசப்படுத்தி வருகிறது. குறிப்பாக செல்வராஜ் என்பவர் அந்த பகுதியில் பன்னீர் கரும்பு பொங்கல் விற்பனைக்காக பன்னீர் கரும்பு பயிரிட்டிருக்கிறார். இந்த நிலத்தில் காட்டு விலங்குகள் அந்த காட்டுப்பன்றி, மான் உள்ளிட்டவை உள்ளே பயிரை நாசம் செய்து வருகிறது. இதை தடுப்பதற்காக அவர் அந்த காட்டுப்பன்றியின் மான்களும் பயிரை காப்பாற்றுவதற்காக அனுமதி இல்லாமல் மின்வேலி அமைத்திருக்கிறார். அந்த பகுதியில் தான் இன்று காலை இது தெரியாமல் சென்ற அதே கிராமத்தை சேர்ந்த வினித் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அனுமதி இல்லாமல் எப்படி நடைபெற்றது, இதை ஏன் அருகில் இருந்தவர்கள் புகார் தெரிவிக்கவில்லை என்ற கோணத்தில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் வேறு யாரேனும் இதுபோல் வேலிகள் அமைத்து பயிரை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடைபெறுவது. இந்த உயிரிழப்பு என்பது சுற்றுவட்டார பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் தற்போது காவல்துறை என்பது அனுமதி இல்லாமல் எங்கெல்லாம் மின்வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது, காட்டு விலங்குகளிலிருந்து பயிரை காக்க இதுபோல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் விவசாயிகளிடம் காவல்துறை தற்போது வேண்டுகோள் வைத்திருக்காங்க. ஸ்ரீதர், காவல்துறையோட நடவடிக்கை ஒருபுறம் இருக்க, வனத்துறை இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது போல மின்வேலியில சிக்கி உயிரிழப்புகள் இதற்கு முன்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? குறிப்பாக அந்த சிறுபாக்கம் பகுதியில் உள்ள அரசு காப்பு காடுகளில் ஏற்கனவே தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த பகுதியில் செயற்கையான நீரூற்றுகள், அதாவது தொட்டிகள் அமைக்கப்பட்டு இதுபோல் மான் மற்றும் காட்டுப்பன்றிகள் காட்டிலிருந்து வெளியேறாமல் தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் அந்த நடவடிக்கை என்பது சில ஆண்டுகளாக கைவிடப்பட்டது. இதன் காரணமாகத்தான் தற்போது அங்கிருக்கும் காட்டு பன்றிகள் மற்றும் காட்டு வசிக்கும் விலங்குகள் அனைத்துமே வெளியேறி வருகிறது. நீருக்காகவும் உணவுக்காகவும் வருகிறது. வனத்துறையிடம் பல முறை இந்த பகுதியில் இருக்கும் விவசாயிகள், நாங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரை நாங்கள் விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், எனவே ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அங்கிருக்கும் விலங்குகள் எதுவும் வெளியே வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். ஆனால் வனத்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தால் விவசாயிகளே தங்கள் பயிர்களை காத்துக் கொள்வதற்காக அனுமதி இல்லாமல் இதுபோல ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. வனத்துறைக்கும் இதுக்கும் முக்கியமாக சம்பந்தம் இல்லை. இது முற்றிலுமாக கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை தான் கண்காணித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் வருவாய்த்துறையோ காவல்துறையோ இது கண்காணிக்கப்படாத ஒரு காரணத்தால் இதுபோல் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவிக்கிறாங்க. ஸ்ரீதர், இது குறித்து நாம் திட்டக்குடி டிஎஸ்பி பாண்டியனிடம் கேட்டபோது அனுமதி இல்லாமல் அந்த மின்வேலி அமைத்திருப்பதாகவும் இது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நமக்கு உறுதியளித்திருக்கிறார். இது குறித்து தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஸ்ரீதர்.